இயக்குனர் இமயம் பாரதிராஜா என்ற அன்போடு அழைக்கப்படும் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் நடிகருமான பாரதிராஜா உடல்நலக்குறைவால் இன்று அதிகாலை காலமானார். தமிழ் சினிமாவில் கிராமத்து வாழ்க்கையை அதன் இயல்பான அழகோடும் உணர்வோடும் வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்த இயக்குனர்களில் முதன்மையானவர் பாரதிராஜா. இயக்குனர் இமயம் என்ற பெருமையை பெற்ற அவர் வெறும் படங்களை மட்டும் இயக்கவில்லை, தமிழர்களின் வாழ்க்கை முறையையும் காதலையும் உறவுகளையும் மண்ணின் வனத்தையும் உலகமறியச் செய்தார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய பாரதிராஜா அதுவரை ஸ்டூடியோவுக்குள் மட்டுமே இருந்த படப்பிடிப்பை கிராமங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் கொண்டு சென்றார். அவரது படங்களில் வரும் கதாபாத்திரங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பிரதிபலித்தன. இதனால் பார்வையாளர்கள் அவரை ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் தங்களின் குடும்பத்தில் ஒருவராகவே உணர்ந்தனர். கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, மண் வாசனை, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே போன்ற திரைப்படங்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன. குறிப்பாக மனித உறவுகள், தாய்மை, காதல் மற்றும் கிராமத்து பண்பாட்டை அவர் திரையில் பதிவு செய்த விதம் பல தலைமுறைகளையும் கவர்ந்தது. பல நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் திரை வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்தவரும் பாரதிராஜாதான். புதிய திறமைகளை கண்டறிந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியதில் அவருடைய பங்கு அளவிட முடியாதது. அவரால் அறிமுகமான பலர் பின்னர் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களாக உயர்ந்தனர். பாரதிராஜா குறித்து பேசும்போது அவரது படைப்புகளை மட்டும் நினைவு கூற முடியாது. அவரின் எளிமை, மண்ணோடு கலந்த வாழ்க்கை, தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீதான அன்பும் நினைவுக்கு வரும். திரைத்துறையில் பல தசாப்தங்களாக பயணித்த அவர் தனது கலை மூலம் எண்ணற்ற ரசிகர்களின் இதயங்களில் நிரந்தர இடம் பிடித்துள்ளார். ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் தமிழர்களின் வாழ்க்கை உணர்வுகளை கலை வடிவில் பதிவு செய்த வரலாற்று சிறப்புமிக்க படைப்பாளியாக பாரதிராஜா என்றும் நினைவு கூறப்படுவார். அவரது படைப்புகள் வாழும் வரை தமிழ் மண்ணின் மனமும் கிராமத்து மக்களின் உணர்வுகளும் திரையுலகில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த நிலையில் 84 வயதான பாரதிராஜா கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். குறிப்பாக கடந்த ஆண்டு அவரது மகன் மறைவுக்கு பின்னர் மிகுந்த மனவேதனையில் இருந்த அவர் தொடர்ந்து வீட்டில் இருந்தபடி சிகிச்சை பெற்று வந்தார். இதனிடையே இன்று அதிகாலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்தது. துயர செய்தி அறிந்த திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களது இரங்கல்களை பதிவு செய்து வருகின்றனர்.